ஆண்டு வரைக்கும் பணம் 1800 கோடி ரூபாய் 4 தவணையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு 4300 கோடி தயாராக இருப்பதாகவும் நீங்கள் கையெழுத்திடணும்னு கேட்டிருக்காரு. கடந்த ஆண்டு வரைக்கும் 1870 கோடி ரூபாய் வழங்கினான்னு சொல்றது உண்மை. கேட்டது 2120 கோடி ரூபாய். எங்களுக்கான 249 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதாவது கடந்த ஆண்டோடைய கடைசி தவணையில் 249 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த ஆண்டு நமக்கு வழங்க வேண்டிய 2152 கோடியில் முதல் தவணையாக இருக்கின்ற 573 கோடி ரூபாயை வழங்கவில்லை. ஜூன் மாதம் வழங்கியிருந்திருக்கணும், அது வழங்கவில்லை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதாக இருந்தாலும் சரி, பல லட்சம் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரியதாக, குறிப்பாக நம்முடைய ஸ்டேட் ரைட்ஸில் கல்வியில் இன்றைக்கி அவங்க கை வச்சிருக்கிறாங்க. ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றாக உட்காந்து பேசி முடிவெடுக்குங்கிறது தான் அதோட அர்த்தமே. ஆனால் நான் சொல்கிறத நீ செஞ்சினா நான் பணம் தரேன் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. ஒரு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றத்திலேயோ ஒரு பட்ஜெட்டுக்கான தீர்மானமெல்லாம் பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் எந்த இடத்துலையுமே கண்டிஷன்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணம் ஒதுங்குறது அப்படின்னாங்கன்னா அதுக்கு எல்லாம் தீர்மானம் நிறைவேற்ற பணம் ஒதுக்கி தான் ஆகணும். அதில் இந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் கொடுப்போங்கிற மாதிரி இதுவரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் இவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற இவர்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ என்இபியில் நீ சேர்ந்தால் மட்டும்தான் நான் பணத்தை தருவேன் என்கின்ற அந்த முடிவில் தான் அவங்க இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும்பொழுது இது கொள்கை சார்ந்த விவாதம். கொள்கை சார்ந்த விவாதம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இருக்கும்பொழுது அதையும் இதையும் முடிச்சு போட்டு வருஷம் வழங்கக்கூடிய நிதியில் நீங்கள் கை வைக்காதீங்க. இதனால் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு தான் அமெரிக்கா நாட்டுக்கே சென்றிருக்கின்றார். மீண்டும் நேற்று அவர் எழுதுகிற கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, என்இபியில் கையெழுத்து போட்டுருங்க, ஏன் ஒரு 6 மாநிலம் மட்டும் கையெழுத்து போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சேர்த்து தான் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இது கொள்கை சார்ந்த முடிவு, அது விவாதத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் அவர் மீண்டும் இதை வலியுறுத்துவது என்பது உள்ளபடியே வேதனைக்குரியாகத்தான் மார்ச் மாதத்தில் நீங்கள் ஒத்துக்கிட்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை பற்றி அவங்க பேசும்பொழுது என்ன சொன்னாங்க, நாங்கள் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுங்கிற இந்த கான்செப்டை நாங்கள் கொண்டு வரோம். இந்தியா முழுவதும் 14,500 ஸ்கூல்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம், மேம்படுத்த போகிறோம், எல்லா வசதியும் கொடுக்க போகிறோம் என்று சொன்னபொழுது நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம், பிஎம்ஸ்ரீ ஸ்கூலில் ஏற்றுக்கிறதுல பற்றி எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கட்டுப்பாடும் கிடையாது. ஆனாலும் இதற்காக எங்களுடைய ஸ்டேட் லெவல் கமிட்டி என்று முடிவு செய்யப்பட்டு, ஏன்னா அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா நமக்கு எதுவும் தெரியாது. அவங்க தரமான கல்விங்கும்போது தமிழ்நாடு அதை தான் செஞ்சுட்டு இருக்கு. தமிழ்நாடு காலங்காலமாக தரமான கல்வி தான் வழங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி எங்களுக்கு என்ன பரிந்துரை செய்கின்றதோ இது வேணுமா வேணாமா, ஏன்னா நீங்கள் வெறும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்னு மட்டும் சொல்லலை, அதில் என்இபிங்கிறத உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது அந்த கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி திருப்பி நாங்கள் அவரை சந்தித்து சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த என்இபி சார்ந்து எங்களுக்கு வேணாம், எங்களுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும். ஏன்னா பிஎம்ஸ்ரீங்கிறது தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்ஸ்ரீ கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துறது மிக மிக அது வேதனைக்குரியது. நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்னோமே தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது என்இபி எங்களை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை தந்து கொண்டு தான் நாங்களும் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை. எங்களுக்கான பிஎம்சிக்கான பணத்தை நாங்கள் கேட்கல, சமகர சிக்ஷாக்கான பணத்தை எங்களுக்கு கொடுங்க தான் நாங்கள் கேட்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்னவா? மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு இதை கொண்டு சென்றிருக்கோம். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நேற்றும் பேசியிருக்கோம். அவர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன்படி நாங்கள் அடுத்த கட்டத்தை. நன்றி. நல்ல